கல்யாண பொண்ணுக்கு பட்டு சீலை எடுக்கிறதுக்கு நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பி போனோங்க. காலைல நேரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்போ தான் கடை திறக்கும் போதே நம்ம போய் ஃபஸ்ட் ஆளாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக போனோம். கோயம்புத்தூரில் உள்ளே பூந்தது முன்னாடியே இருக்கிற ஆனந்தாஸில் தாங்க போய் சாப்பிட்டோம். மினி டிஃபன் தான் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு ஆளுங்க நாங்கள் தான் ஆர்எம்கேவியில் போய் கடை திறந்து உள்ளே நாங்கள் தான் பூந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. எனக்கு வந்து அந்த ரெடிமேடு ப்ளவுஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தான் முதல்ல போய் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சத்தம் போட்டார், வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வினிஷாவுக்கு ஒவ்வொரு சாரியாக வச்சு காட்டினாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி. அது மாதிரி தாங்க இருந்துச்சு. போனதும் கடையில் எடுக்கலவ, இது அப்படியே இருக்கட்டும், இன்னொரு கடையில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டா. அடுத்ததான் நாங்கள் ஸ்ரீதேவிக்கு போனோம். அங்கேயும் இது மாதிரி எல்லாம் வச்சு காட்டினாங்க. ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது டபுள் ஷேடாக இருந்துச்சிங்களா, அது இல்லாமல் ஆன்டிக் கலெக்ஷனாக இருந்துச்சு. அந்த ஜருகை வந்து நார்மல் ஜருகை இல்லை, ஆன்டிக் கலெக்ஷனு. அதனால் அதுதான் பிடிச்சிருந்துச்சி. இந்த 2 கலரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் ஆரஞ்சு தான் வேணும்னு அப்பாவும் பொண்ணும் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்தாக்கா முகூர்த்த சாரியும் இந்த சாரியும் ஒரே ஒன்று போலவே இருந்துச்சுங்க. அதனால் கொண்டுட்டு போய் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்த வாரத்தில் கொண்டுட்டு போய் அந்த ப்ளூ கலரே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம்.